இருக்குது நீ. அப்பா டயர்டா இருக்கா? சரி, காலையில் என்ன சாப்பிட்ட? பார், அண்ணன் வந்து இப்போ இன்னும் கிளம்பல டியூட்டிக்கு. அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன். அச்சோ வேணாண்ணே. என்ன? நான் 3 மாசமாக குளிக்கல. என்னடி சொல்கிற நீ? முதல்ல ஏற்கனவே எனக்கே கல்யாணம் நடந்துட்டு தினம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை சமாளிக்கவே முடியல. இப்போ நீ வேற ஒரு குண்டை தூக்கி போடுற. சரி, யார் அவன்? அண்ணே, அவர் ரொம்ப நல்லவர். விஸ்வான் பேர். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவரும் நானும் அண்ணே, வீட்டில் முறையாக பொண்ணு கேட்குறேன்னு தான் சொன்னார். நான் தான் பிரச்சனை முடியட்டுன்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே. ஆனால் இப்போ 2 நாளாக அவர் ஃபோனே ரீச் ஆகலை. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வித்யா, உன்னதாண்டி எதுக்கு அவகிட்ட போய் எழுதிட்டு இருக்க? நீ ஒருத்த வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு தெரியுமில்ல? அந்த மூதேவி கிட்ட போய் எழுதிட்டு நிற்கிறியே என்ன? அத்தை, என்ன வார்த்தைக்கு வார்த்தை மூதேவி 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 கரிச்சி கொட்டுவீங்கள? இப்போ உங்க பொண்ணு ஸ்ரீதேவி 3 மாசம் முழுகாம இருக்கா. இப்ப உங்க குடும்பத்துக்கு இது பெருமையா இருக்குமே. சொல்ல உண்மையா? ஆமாமா. அடிப்பா, என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டியே. ஏண்டி நீ இவகிட்டலாம் கேவலப்பட்டு நிற்கிற மாதிரி என்ன பண்ணிட்டியே? நீ ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னதுமே யாருக்கு தெரியாம கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிற்கிறியே. உன்னெல்லாம் அம்மா கத்தாதம்மா. அன்னைக்கும் உனக்கும் தான் விஷயம் தெரியும். நீ கத்தி ஊரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடாத. அடிப்பாவி. உன்னை அவன் பொண்ணு கேட்டு வருவான்னு கனவு காணாத. ஏன்னா அவன் ஊர்லயே ஆள் இல்லம்மா. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. வயலு பாத்தியாடா, பாத்தியா நிலைமைய? ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? பத்தி எரியுதுடா, பத்தி எரியுது. இதுல நீ வேற அவனை ஊர்ல இல்லைன்னு வேற சொல்ற. டேய், என்ன பண்ணுவே ஏது பண்ணவே தெரியாது. அவன் எங்க இருந்தாலும் எப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுறான். நானும் 4 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் வேலை செய்யற ஈஸ்வர கம்பெனில கூட போய் விசாரிச்சுட்டேன். அவன் ஏதோ வெளிநாடு போயிட்டதா சொல்றாங்கக்கா. என்னக்கா பண்றது? திவ்யா, வீட்டிலே ஒரு டாக்டர் இருக்காரு. உங்க அண்ணன் தானே டாக்டர். நீ என்ன பண்ற? ஒரே ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு அபார்ஷன் பண்ணிரு. இந்த பிரச்சனையா வரும். அடச்சி, நீலாம் ஒரு பொம்பளையா? ஏண்டி ஒரு பச்சை சிசுவை அநியாயமே கொல்றியே நீ எல்லாம்? வேற என்னக்கா வழி? கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா மாப்பிள்ளை ஊர்லயே ஆள் இல்ல. வேற என்னக்கா பண்றது? இல்லடா, எனக்கு என்னமோ நீ நல்லா தேடி பாரு, எங்கேயாவது இருப்பாரு. எப்படியாவது நீ தாண்டா அந்த குடும்ப மானத்தை காப்பாற்றணும். மயிலே, உன்னை தாண்டா நம்பி இருக்கிறேன். ஏக்கா, நான் எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு திவ்யா காலத்துல தாலி கட்ட வைக்கிறேக்கா. வரேக்கா. அம்மா, எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுமா. பிரச்சனை தீந்துரும். என்னங்க, திவ்யா மாசமா இருக்கா. என்ன திவ்யா, உன்னோட காதல் எல்லாம் மீறி போயிருச்சோ? அண்ணா, இந்த விஷயத்த ரொம்ப நாள் மூடி மறைச்சு வைக்க முடியாதுண்ணா. அதனால பேசாம அபாசன் ஆகிற மாதிரி மாத்திரை கொடுண்ணா, நான் சாப்பிட்டுறேன். சீச்சி, உனக்கு வெக்கமா இல்லை? செய்யும் தொழிலே தெய்வம்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பாவத்தெல்லாம் என் கையால் செய்ய முடியாது. உன்னை எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேற வழியே இல்லை. கொஞ்சம் பொறு, நீ ஆசைப்பட்டவனோட உன்னை சேர்த்து வைக்கிறேன். இவன்
நம்ம குடும்பத்தை சிரிச்சடிச்சான். ஆனா நீ எங்களை செருப்பால் அடிச்சிட்டமா திவ்யா, செருப்பால் அடிச்சிட்ட. எல்லாம் இந்த காதல் மண்ணை கொடுக்குற உச்சநாட்டுதான் யாருடா, எவ்வளவு நாள் ஆடுறேன்னு பார்க்குறேன் நான். மாமா, காதலுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் கர்ப்பமாகுது உங்க வீட்டுக்கு பெருமையா இருக்குல்ல? ஏய், நீ 1000 சொன்னாலும் அவன் ஏன் பிள்ளை, அவளை உரசி பார்க்குற தகுதி உனக்கு இல்லை. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசிப்ப. நன்றி கட்ட நாய். திவ்யா, உன்னை காலேஜில் அனுப்பு படிக்க வச்சதுக்கு நல்ல கை மேலே பலனை கொடுத்துறம்மா. அண்ணன் தான் படிக்காம போயிட்டாலும் தங்கச்சி வாழ்க்கையாவது நல்லா இருக்குன்னு நினைச்சு அங்கே இங்கே கடனை வாங்கி உன்னை படிச்சு ஆளாக்கணும்னு நினைச்சேன் பாரு. இப்படி ஒரு எவன் கூடயே போய் பல்லடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு நிக்கிறியே நீங்களா? என் கூட பிறந்த தங்கச்சியா நன்றி கேட்ட நாய்களை. அம்மா, தலைக்கு வசந்த பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிறான், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஊர் உலகத்துல தப்பே செய்யாத மனுஷன் யாரு? இவன் ஒருத்தன் தான் உத்தமனா? பிள்ளைங்க வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க பாத்தியா என் நிலைமைய? கண்ணீர் வடிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதியே இல்லடா. இதுக்கு மேல நான் உயிரோட வாழணுமா? சொல்லுங்கடா, இதுக்கு மேல உயிரோட வாழணுமா? அம்மா, இந்த கையில 2 விரல் சின்னதா இருக்குன்னு வெட்டி வீசிடலாமா? அண்ணன் ஒருத்தன் தான் உங்களை தாங்கி பிடிப்பான்னு நம்பிட்டு இருக்கீங்க. திவ்யா, இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லை, கிளம்புமா, நான் உன்னை வாழ வைக்கிறேன். அத்தை, நல்லா இருந்த குடும்பம் அல்லல் பட்டது போதும். திவ்யா வா, கிளம்பு, எங்க வீட்டுக்கு போலாம் வா. ஏய் போங்கடா போங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளு நான் இல்லை. யாரை நம்பி நான் பிறந்து போங்கடா போங்க, இல்லை